இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. யாழ்ப்பாணம் கோப்பாய் பகுதியில் கோப்பாய் யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரிக்கு பக்கத்தில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியை வாங்குறது அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட முதலாவது தகவல், இந்த காணி கோப்பாய் பகுதிக்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ நாங்கள் கல்வியியற் கல்லூரியினுடைய வாசலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கல்வியியற் கல்லூரியின் வாசலில் இருந்து பார்க்கும் பொழுது இந்த இடதுகை பக்கமாக இருக்கின்ற இந்த கல்வியியற் கல்லூரி பெண் வீதி அப்படி என்று சொல்லி இந்த போர்ட் போட்டிருக்கும். அந்த வீதியில் போனோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 120 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. தேர் வீதி ஓரமாகவே அமைஞ்சிருக்குது. பிரதான ராச வீதியிலிருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. கல்வியியற் கல்லூரி வாசலில் இருந்து பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் 180 மீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நாங்கள் இந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த காணிக்கு முன்னுக்கு போகிற அந்த தேர் வீதியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நேராக பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் கண்ணகி அம்மன் கோவில் தெரியுது. அதனுடைய மறுபுறம் நாங்கள் வந்த பாதை, அதாவது கல்வியியற் கல்லூரியிலேருந்து வந்த பாதை, இந்த இரண்டுக்கும் இடையில தான் இந்த காணி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நீல கேட் போடப்பட்ட இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த காணியினுடைய உரிமையாளர் இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கிறார். நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் உடனடியாக தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு வாங்கிக்கொள்ள முடியும். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும் பொழுது இந்த உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் இந்த காணியை மொத்தமாக இருக்கிற 7 பரப்பு காணியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி அரைவாசி தான் கொடுக்க போகிறார். அதாவது 7 பரப்பு காணியில் 3 பரப்பு காணி தான் கொடுக்க போகிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உளப்பட்ட காணி தான், அதாவது இந்த மோட்டர் தொட்டிக்கு இஞ்சால இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது. அங்கால மோட்டர் தொட்டிக்கு அங்கால தென்னை மரங்கள் இருக்குது. அந்த காணி விற்பனைக்காக இல்லை. இந்த இஞ்சால இருக்கிற 3 பரப்பு காணி, இந்த மோட்டர் தொட்டிக்கு இந்த டேங்குக்கு இஞ்சால இருக்கிற காணி தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த விற்பனைக்காக இருக்கிற 3 பரப்பும் முழுமையாக உளப்பட்டிருக்குது. அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணிக்கு 3 பக்க வேலி இருக்குது. அதே போல் மற்ற பக்கம் பிரிபடக்கூடிய அந்த பக்கமாக இருக்குது. இதனுடைய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு தெரிந்திருக்கும். அருகில் வீடுகள் எல்லாம் இருக்குது. குடிமனைகள் உள்ள பகுதி தான் ஆலயத்தினுடைய பின்பகுதி, அதாவது கோப்பாய் கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய பின்பகுதி. நீங்கள் வீடு கட்டுற தேவைக்கு இந்த காணியை பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். அல்லது நீங்கள் விவசாய நடவடிக்கை செய்கிறது அப்படின்னு சொன்னாலும் தென்னை மரம் போன்ற விவசாய நடவடிக்கைகளை செய்து கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணிக்கு கிணறு இருக்குது. ஆனால் பிரிபடும் பொழுது இந்த எல்லைக்குள்ளே வராது. இந்த 3 பரப்பு காணிக்குரிய கிணறு நீங்கள்லாம் அடித்து கொள்ள வேணும். இந்த காணிக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால், இந்த காணி நல்ல தண்ணி பகுதிக்கான் வருது. அதாவது குடிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கான் வருது. இந்த காணிக்கு 2 பக்க பாதைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதாவது ராச வீதியிலிருந்து வழிகிட்டு கல்வியியற் கல்லூரியூடாகவும் இந்த காணிக்கு வந்து கொள்ள முடியும். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருந்த பாதை கல்வியியற் கல்லூரியூடாக வர்ற பாதை. அதே போல் நீங்கள் கோப்பாய் மடத்தடி ஒழுங்கைக்கால வந்தாலும் நீங்கள் அந்த காணிக்கு வந்து கொள்ள முடியும். அதாவது கோப்பாய் ஆஸ்பத்திரியை தாண்டி வரும் பொழுது மடத்தடிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வீதியில் இறங்கினீங்கள் அப்படி என்று சொன்னாலும் இந்த காணிக்கு நீங்கள் வந்து கொள்ள முடியும். 2 பக்க பாதையும் இந்த காணிக்கு இருக்குது. இந்த காணிக்கு நீ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பரப்பு காணிக்குரிய விலை 35 லட்சம் சொல்கிறார் உரிமையாளர். 3 பரப்பு இருக்குது. மொத்தமாக வேண்டும் பொழுது விலை கதைக்க முடியும். அவர் சொல்கிற இந்த பரப்புக்குரிய 35 லட்சம்ன்றது பேசி கதைக்கக்கூடிய விலை தான். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல், உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இதில் 2 இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. மேலே இருக்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டீங்கள் அப்படி என்று சொன்னால் உரிமையாளருடன் நேரடியாக கழித்து இந்த காணியை வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணியை பார்க்குறது அப்படி என்று சொன்னால் கீழே இருக்கிற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இதே போல் உங்கள்கிட்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும்.
யாராவது உங்களை வீடுகள் காணியில் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ இல்லை ஃபேவரபிள் சப்போர்டாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணியில் விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா விளம்பரப்படுத்த தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையுமே நீங்களோ இல்லை துறை சார்ந்த சட்டத்தன்மையோடவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல், நீங்கள் வாங்க போகிற காணிகள் வீடுகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு பயனுடைய வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.